உங்களால் பார்க்கலாமா கோபிநாத்தை போதும் அவருக்கு வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொடுப்பாரு. அதான் மேடம் நீட் அடிச்சுக்கலாம் சரி டிக்டாக் வேலை நிறைய பண்ணுறாங்களா யார் இருக்கு என்ன வச்சுக்கிறாரு கொடுமத்துருந்தா and supporting our endeavor. So in the press meet இன்னைக்கு கால் ஃபார் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா there was a patient எங்கள் கிட்ட வந்தாங்க. என்னென்னா இந்த எலி மருந்து சாப்பிட்டு பாய்சனிங் கேஸ். இப்போ எலி மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கே தெரியும் 99% வந்து பேஷண்ட் வந்து சர்வைவ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க லிவர் வந்து உடனே பாதிக்கப்படுது. லிவர் பாதிக்கப்படுறதுனால உடனே கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் சடனாக கொலாப்ஸ் ஆகிடுவாங்க, பேஷண்ட் இறந்துடுவாங்க. இதுதான் ஜென்ரல் ரொட்டீன் ஃபார் எனி patient who comes with this kind of a history. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து அட்மிட் ஆனாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்க. அங்கே வந்து ரொம்ப செலவாகுது, எங்களால் பார்க்க முடியல, ரொம்ப அதிக செலவாகுது, எங்களுக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஃபர் ஆகி இங்கே வந்தாங்க. நாங்களுமே அட்மிஷன் ஆகும் போது என்ன சொன்னோன்னா பிழைக்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுக்குறோம், பட் செலவு வந்து அங்கே விட நாங்கள் இங்கே ஆல்மோஸ்ட் 1/4 செலவு தான் ஆகும். ஆனால் நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறோம், எங்களால் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா காப்பாற்றுறோம், பட் உறுதி கிடையாதுன்னு சொல்லி தான் அட்மிஷன் போட்டோம். பட் பேஷண்ட் அட்மிஷன் ஆனாங்க. அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்தாங்க. இவர் டாக்டர் அம்ரித் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணுறாரு, இங்கே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் ரிசீவ் பண்ணோம் பேஷண்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணோம். ஐசியூ வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஹெட் பண்ணுறது டாக்டர் மானிகா. அவங்க தான் வந்து ஹெட் இன்டென்சிவிஸ்ட் இன் திஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு மேலே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உயர்தர சிகிச்சை இங்கே கொடுக்கப்பட்டது. பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்தர சிகிச்சை. எப்படின்னா உங்கள் ரத்தத்தில் வந்து நிறையா இந்த டாக்ஸின்ஸ் போய் சேருது இல்லைங்களா, அந்த டாக்ஸினை வந்து வெளியில் எடுக்கணும். அது வந்து பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரில் தான் நம்ம செய்கிறோம். அது செஞ்சதுனால அந்த பேஷண்ட்டுக்கு அந்த கழிவு வெளியில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஐசியூவில் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து மானிட்டர் பண்ணி இப்போ பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி ஷீ இஸ் டூயிங் வெரி வெல், டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. ஸோ பேஷண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் இந்த அவுட்கம் வரது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா இந்த மாதிரி எலி மருந்து சாப்பிட்ற இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேஷண்ட் சர்வைவே ஆகிறது இல்லை. ஸோ சின்ஸ் இட் வாஸ் ஒன்லி பாசிபிள் பிகாஸ் எங்ககிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எமர்ஜென்சிலையும் சரி, ஏன்னா 24/7 இட் வாஸ் அ சண்டே. அந்த டைமில் நிறைய ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடனே நாங்கள் பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணி ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணி எங்கள் கிட்ட இருக்கிற குவாலிஃபைட் நர்சிங் டீம், குவாலிஃபைட் டாக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ப்ரொசீஜரை பண்ண முடிஞ்சுது. ஸோ ஐ ஜஸ்ட் லீவ் இட் டு டாக்டர் மானிகா, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. Manika, head of ICU, St. Peter Medical College Hospital. So already madam has briefed about the case. So and the patient, 44-year-old male patient, already எலி மருந்து சாப்பிட்டதா இங்கே வந்தாங்க. ஆல்ரெடி கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஃபர்ஸ்ட். அதுலேருந்த ரொம்ப கிரிட்டிக்கல் இருந்துச்சு. ஸோ வேறு பெரிய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப காஸ்ட்லி அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்ப இங்கே வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்துச்சு மேலே நெக்ஸ்ட் ஐசியூ ஷிஃப்ட் ஆயிடுச்சு பேஷண்ட்டு. ஆದ್ಮೇಲೆ அவங்கள கண்டிஷன் எல்லாம் அசஸ் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ மஞ்சள் காமலை இருந்துச்சு ஆல்ரெடி அண்ட் லிவர் ஃபெயில்யூர் சிம்டம்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ ஃபேமிலி கிட்டே ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆயிடுச்சு. ப்ரோக்னோசிஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிஷன். அண்ட் அவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. 1 லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், பட் அது ரொம்ப காஸ்ட்லி ஆப்ஷன். அண்ட் அவங்களோட ஃபேமிலி ரொம்ப பூர் ஃபேமிலி. ஸோ அதுக்கும் அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன்னு பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். ஸோ
ஆ ஆப்ஷன் கொடுத்தாச்சு, அவங்கள ஃபேமிலினும் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலி 3 cycles ஆஃப் பிளாஸ்மா ஃபெரிசிஸ் பண்ணியாச்சு. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்துச்சு. டோட்டல் 10 days பேஷண்ட்ஸ் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் ஐசியூவில். ஸோ நார்மல் வந்துச்சு, எல்லாம் லிவர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நார்மல் வந்துச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. பட் இந்த கேஸ் வாட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெகுலர் ட்ரீட்மெண்ட் இஸ் தட் நார்மலி we do 5 sessions of plasmapheresis every day continuously for 5 days. பட் இந்த கேஸில் அவங்களுக்கு ரொம்ப ஃபைனான்ஷியல் இஷ்யூஸும் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக லேப்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் டே only 3 sessions பண்ணியாச்சு. ஸோ 3 sessions முடிஞ்சிச்சு மேலே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் we routinely do. So, and here I specially thank Lasya madam, because not only providing good quality of care but also cost effective care is very important, because in the previous hospital where they have visited, they have explained the poor prognosis as well as very high cost, but here we have done it in a very reasonable cost. So for that I sincerely thank Lasya madam for giving us the best of facilities and supporting us at every step.